இப்ப அருமையான ஒரு தருணம் எல்லாம் பார்த்தோம். பாவம் என்னன்னு தெரியாத ஒரு விஷயங்களை இன்னைக்கு இருக்கிற வாலிப சகோதரர்கள் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதான் இந்த 25வது கன்வென்ஷன். நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது நம்ம கொடுக்கப்பட்டிருக்க தீம் வாலிபனே உன் சத்தமே வரலையே. பார்த்தீங்களா? உன் இளமையிலே நீ சந்தோஷப்படணும். இந்த பாவ விஷயங்கள் சந்தோஷப்பட்டோம்னா பரம பரம கணன் போக முடியாது. சத்தியத்தின் மேல சந்தோஷப்பட்டு கண்டிப்பா வந்தோம்னா கண்டிப்பாக அந்த மிலேனியம் யூப்ளி வரும்பொழுது அதுல ஒரு பிரதிநிதிகளா கொண்டு போய் தேவன் உட்கார வைப்பார். அதுக்கு தான் தேவன் இங்க வச்சிருக்காங்க. ஏன் இந்த தீம் இப்ப கொடுக்கணும்? சரியா இது ஒரு 25வது வருஷம். நீங்க கவனிச்சு பார்க்கணும். உலகத்துல நீங்க 25 அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு பெரிய செலிப்ரேஷனோட பண்ணுவாங்க. நமக்கு வேதாகமத்துல ஒரு யூப்ளி இருக்கு, ஒரு சுற்று இருக்கு. 50 வருஷம் வந்துருச்சுன்னா அதுல அரை சுற்றுல தான் வாலிப பிராயத்துல நீ சந்தோஷப்படணும். எதுல சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஒரு தீம் நமக்கு கொடுத்துருக்கிற. இந்த தீம்ல நீங்க கண்டிப்பா சந்தோஷப்பட்டீங்கன்னா, உலக விஷயங்களை விட்டு சந்தோஷப்பட்டீங்கன்னா, மிலேனியம் இயர்ஸ்ல நீங்க தான் பிரதிநிதிகளா உட்கார்ந்து ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நபர்களாக தேவன் மாற்ற போறார். அதற்குரிய ஒரு அஸ்திபாரம் தான் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் எதையுமே யதார்த்தமாகவோ அப்படி செய்யறது கிடையாது. அவருடைய காலங்கள் வேலைகளும் ரொம்ப முக்கியமானது. அவர் அந்த ஒரு நாட்கள்ல செய்யற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. ஏன்னா வேதத்துல கூட பார்க்கிறோம், காலம் நிறைவேறின பொழுதுதான் கர்த்தர் வந்தாங்க. அதே போல தேவன் இந்த பூமியில சபை கூட அனுமதிச்சிருக்காங்க. சபைக்குன்னு ஒரு கால கட்டங்கள் அனுமதிச்சிருக்கிறார். அப்ப அந்த ஒரு தலைப்பின் கீழாக ஏன் இந்த தேதிகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக அருமையான சகோதரர் டேவிட் பிரே மற்றும் தீபன் அவர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து வழங்குவார்கள். சேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் அடுத்த ப்ரோக்ராம்குள்ள நாம கடந்து செல்லலாம். ஸோ இந்த பிக்சர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷத்தை மையப்படுத்தின ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒய் தீஸ் டேஸ். ஸோ ஏன் இந்த அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் இந்த ப்ரோக்ராம் பார்க்க போறோம். ஸோ அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எப்படி போக போகுது அப்படின்னா, என்ன கொடுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேட் கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு AD 33 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல ஒரு 6 முக்கியமான விஷயத்தை என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு டீமும் அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட், இதனுடைய சர்ச் பீரியட் என்ன. அடுத்தது, உதாரணத்துக்கு கிபி 33 அப்படின்ற இந்த டேட்டு ஏன் அந்த குறிப்பிட்ட சபையின் காலத்துக்கு பொருத்தப்பட்டிருக்கு, அசைன் பண்ணப்பட்டிருக்கு. மூணாவது, இந்த டேட்டை மையமா வச்சிருக்கக்கூடிய சபையினுடைய பேர் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன. நாலாவது, அந்த சபையின் தூதன் யாரு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணப்பட்டிருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்க லாட்ல ஒரு கீவேர்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த சபையை சார்ந்த கீவேர்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். சோ அந்த கீவேர்ட்ஸை மையப்படுத்தின கீ ஹிஸ்டாரிக் ஈவென்ட்ஸ், முக்கியமான வரலாற்று நிகழ்வு அந்த கால சபையில என்ன நடந்தது அப்படின்றத நீங்க சொல்லணும். சோ கடைசியாக அந்த காலகட்டத்துக்கு உரிய சபைக்குரிய கால பகுதியிலிருந்து நாம கற்றுக்கொண்டுட்ட முக்கியமான பாடம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த ஒவ்வொரு டீமா பிரசன்ட் பண்ண போறீங்க. சோ இப்போ நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத சாம்பிளுக்கு ஒரு டைம் பீரியட் எடுத்து நம்முடைய அன்பு சகோதரர் டேவிட் பிரேம் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க முன்னாடி சொல்லுவாங்க. சோ அந்த சாம்பிளை நீங்க பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு டீமும் என்ன பண்ணணும்னா வந்து பிரசன்ட் பண்ணணும். பிரதர் ப்ளீஸ் பிரதர். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, சோ பிரதர் சொன்ன மாதிரி இந்த 6 கேள்விகளுடைய பதில் என்ன பண்ணலாம்னா, இந்த ஒரு சர்ச் பீரியடுக்கு இந்த ஒரு காலப்பகுதிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்ப வந்து சொல்றேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட சர்ச்சோடைய பீரியட் என்ன அப்படின்னா, இது எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா கிபி 33 ஆரம்பிச்சு கிபி 70 வரைக்கும் அந்த ஒரு காலப்பகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த AD 33 கிபி 33 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தோம்னா பென்டெகோஸ்டல் டே. ஓகேங்களா, ஒரு விஷயம் அங்க நடந்தது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சோட நேம் என்ன அப்படின்னா எபேசு சபை. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம். ஃபர்ஸ்ட்
இல்லைன்னா தமிழ்ல சொன்ன உண்மையான அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்து அதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்து ஏஞ்சல் தூதர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான் என்னன்னா அதுக்கு தூதனா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அதுக்கு வசனம் வந்து கொடுத்திருக்கிறாங்க. என்ன வசனம்னா ரெவலேஷன் 2ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும். சோ அந்த ஒரு வசனத்துல என்ன ஒரு கீ ஈவென்ட்ஸ் அதுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து அந்த பெண்டகோஸ்டல் டே, அதாவது பரிசுத்த ஆவி என்ன ஆகுது அப்படின்னா முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா இறங்கி வருது. யாருக்கு மத்தியில அப்படின்னா விசுவாசிகள் மத்தியில என்ன ஆகுதுன்னா அது இறங்கி வருது மேல் வீட்டு அறையில அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சோ அந்த ஒரு விஷயம். அப்புறம் வந்து அந்த ஒரு சபை காலத்துல 33-70 வரைக்கும் வேற என்னென்ன கீ ஈவென்ட்ஸ், ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் எது அப்படின்னா சவுல் பவுலாக மாறினது, அதுக்கப்புறம் சுவிசேஷம் முதல்ல ஜென்டைல்ஸ் புறஜாதிகளுக்கு போன ஒரு விஷயம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய மரணம் அந்த ஒரு காலப்பகுதியில இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஜேர்னிஸ் எல்லாருமே அந்த ஒரு காலப்பகுதியில இருந்திருக்கு. ஒரு அருமையான ஒரு ஓட்டம் எல்லாமே அப்ப நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்புறம் அவருடைய மரணம், பேதுருடைய மரணம் எல்லாமே என்னங்க அந்த ஒரு காலப்பகுதியில இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இது எல்லாமே அந்த கீ ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்மளுக்கு என்ன பாடம், லெசன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அதுல ஒரு 2 விஷயம் பார்க்கலாம். அந்த வசனத்திலேயே வரும். சோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதிலேயே 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை அப்படின்னு சொல்லிட்டு அங்க தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்பனா அவங்க முதல் காலத்துல அவங்க என்ன அப்படி ஒரு விஷயத்த விட்டுட்டாங்க அன்பை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆதியில இயேசு கிறிஸ்துவோடைய காலப்பகுதியில அவங்க இருக்கும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப அன்போட இருந்திருக்கிறாங்க. ஆனா அது போக போக அவங்க மத்தியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது எப்படி அது வந்து போகுச்சு, அது கம்மியாச்சுன்னா எப்படி அது டைவர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா போக போக அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியாய பிரமாணத்தை கடைப்பிடிக்கலாமா கடைப்பிடிக்க கூடாதா அப்படின்ற ஒரு குழப்பம் யார் மத்தியில வர ஆரம்பிச்சிச்சுன்னா யூதர்கள் மத்தியிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அங்க என்ன ஆயிடுச்சு, கிறிஸ்தவர்களா மாறிக்கொண்டிருந்த யூதர்கள் மத்தியிலும் என்ன ஆயிடுச்சுங்க இந்த ஒரு பிரச்சனைகள் அங்க வர ஆரம்பிச்சதுனால எதை விட்டுட்டாங்கன்னா அந்த ஒரு ஆதியில இருந்த அன்பை விட்டுட்டு மத்த பிரச்சனைக்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சோ இதுல நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா பேசிக் கிளாஸ் கேட்டு உள்ள வரும்போது எப்படி இருக்கும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த ஒரு அன்பு எல்லாமே எப்படி இருக்குங்க வேற லெவல்ல இருக்கும். ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு எக்லீஷாவே என்ன பண்ண மாட்டோம் கரெக்டுங்களா? சோ அந்த போக போக என்ன ஆயிடும் அப்படின்னா அது ஒரு அன்பு தனியா ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு லெசன் நம்மளுக்கு இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிக்கோலாய் மதஸ்தர் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சர்ச் பீரியட்ல ரொம்ப பிரபலமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மக்களை வசியம் பண்ணிக்கொண்டு இருந்தார்கள். ஷார்ட்டா சொல்லணும்னா மக்கள் என்ன பண்ணிட்டு வசியம் பண்ணிக்கொண்டு அவங்களோட கண்ட்ரோல் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு தவறையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க இந்த ஒரு காலப்பகுதியில நம்மளும் என்ன பண்ணிடக்கூடாது யாரையும் நம்மளோட கண்ட்ரோல்ல வைக்க கூடாது. நம்மளுக்கு தலை எப்பயுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்றத பாக்குறோம். தேங்க்யூ சோ மச் பிரதர். சோ இப்ப பிரதர் வந்து ஒரு சர்ச்சுக்கு என்ன பண்ணிட்டாரு, சாம்பிள் கொடுத்தாரு. பேலன்ஸ் எத்தனை இருக்கு? அப்போ 6 இருக்கு. அப்போ நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒவ்வொரு டீமுக்கு ஒன்னொன்னு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போகுது. சோ இப்போ இதுல உங்களுக்கு இன்னும் உதவி செய்வதற்காக ஒரு கீ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் க்ளூவா கூட என்ன பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய லாட்ல இருக்கும். சோ டீம் மெம்பர்ஸ் ஃபாஸ்டா என்ன பண்ணுங்கன்னா வாங்க. பிரதர் டேவிட். சோ எக்ஸாக்டா 10 நிமிஷம் டைம் உங்களுக்கு. எக்ஸாக்டா 10 minutes டைம். Your time starts now. உங்க லாட்ல முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்க லாட்ல முக்கியமான க்ளூ இருக்கும்.
இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டீம் யார் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எபேசிவில் தீமோத்தேயு அந்த டீம் தான் என்ன பண்ண போறாங்கன்னா, முதல்ல வந்து பிரசன்ட் பண்ண போறாங்க அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டைம் அப். எபேசிவில் தீமோத்தேயு வந்து பிரசன்ட் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் ஒரு தடவை ரொம்ப என்ன பண்ணுங்க, சவுண்டா கிளாப் பண்ணுங்க. எபேசிவில் தீமோத்தேயு பத்தல. கிறிஸ்துக்குள்ளான அன்பின் சகோதர அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். நான் வந்து எஃபெசன் இன் திமோத்தி அந்த குரூப் నుండి வந்துட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட சர்ச் பீரியட் வந்து ஏடி 1367. இந்த சர்ச் பீரியட் வந்து ஏடி 1367 டு 1517 காலப்பகுதி வரைக்கும் இருந்த இந்த 5th சர்ச் பீரியடு நமக்கு இங்க இருக்குது. ஸோ இந்த அந்த சபை நேம் வந்து சார்தை, அதோட மீனிங் என்னன்னா ரிமைன்ஸ் அப்படி இருக்குது. ஸோ இதோட ஏஞ்சல் வந்து பார்த்தா ஜான் விக்லிஃப். இவங்க வந்து ஒரு டீச்சரா இருந்திருக்காங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலும். ஸோ இவங்க ஒரு ரீஃபார்மரா இருக்காங்க. அந்த காலப்பகுதியில் நடந்த கீ ஈவெண்ட்ஸ் வந்து லாட்டின் నుండి இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க இந்த பைபிள். ஸோ இது மட்டும்தான் இருந்துச்சு அந்த சர்ச் பீரியட்ல. அந்த 150 இயர்ஸ்ல இருந்த ஒரே ஒரு வருஷம் நம்ம இங்கே பார்க்கப்படும். ஸோ கொடுக்கப்பட்ட இந்த கீவேர்ட்ஸ் வந்து ரெவல்யூஷன் 3:4. ஸோ இதுல பார்த்தா அந்த சபையில பார்த்தா போப் மார்க்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த பர்டிகுலர் சமயத்துல அப்பேற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் ஒரு சில சகோதரர்கள் வந்து அபவித்திரமாகாமே பரிசுத்தமா இருக்காங்க அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். ஸோ அது நமக்கு இருந்த ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் எப்படி நம்ம பாக்குறோம்னா, ஸோ இப்போ நம்ம சாத்தானோட இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா மோசமா நமக்கு இந்த சூழ்நிலையோ இருக்குது. ஆனா நாம ஒரு சிறுமந்தையா நாம வந்து இப்போ இருக்கிறோம். ஸோ இந்த சர்ச் கிளாஸ் அழைப்பு கொடுக்குற நாம ஸோ இப்போ ஏற்பட்ட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இந்த டெட்லியஸ்ட் சின்ஸும் நம்ம பார்த்தோம். அது நம்ம தவறு அப்படி தெரியாம இருந்தாலும் ஸோ அது நாம பாதுகாப்பு கொடுத்து நம்ம ஓட்டம் நம்ம முடிக்கணும் அப்படி என்னோட பாயிண்டா இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். ஸோ அப்ப எபேசிவில் தீமோத்தேயு வந்து 5ஆம் கால சபையில லொல்லாட்ஸ் மாதிரி நாங்க ஊழியம் செய்ய போறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? ஓகே, தேங்க்யூ பிரதர். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு கொடுத்த டைம் பீரியட் என்னன்னா AD 1157 டு AD 1367. இது எந்த கால சர்ச் பீரியட்னா தியத்திரா. இதுல யார் வந்து ஏஞ்சலா இருந்தாங்கன்னா பீட்டர். இது வந்து 4th ஏஞ்சல். நெக்ஸ்ட் இந்த சர்ச்சோட நேமோட மீனிங் என்னன்னா சுகந்த வாசனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதோட கீ ஈவெண்ட்ஸ் என்னன்னா, இந்த டைம் பீரியட்ல வந்து ஆன்டி கிரைஸ்ட் வந்து ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டா இருப்பாங்க. பீட்டர் வால்டோ வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த ஆர்சியில வந்து மாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அத வந்து அகெயின்ஸ்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு ரெஃபார்மரும் கூட. நெக்ஸ்ட் வந்து இதோடைய கீ வேர்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெவல்யூஷன் 2:20. எசேபேல் வந்து எசேபேலோடைய இன்சிடென்ட்ஸை வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. தேவன் தாமே இந்த வார்த்தைகள். தேங்க்யூ so much சிஸ்டர். அடுத்த டீம் கொஞ்சம் சீக்கிரம் வரும். தமஸ் கோவில் பவுல். அடுத்த டீம்ஸ் கொஞ்சம் ரெடியா இருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம். அதுக்கு அடுத்த டீம் வந்து ஸ்தேவான், அடுத்தது ஈசாக்கு, அடுத்தது தானியல். சோ நீங்க அடுத்தடுத்து ரெடியா என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து இருந்திருக்கு. அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட காலப்பகுதி வந்து பார்த்தோம்னா AD 313, அதாவது கிபி 313. சோ இந்த ஒரு டைம் பீரியட் வந்து எங்க இருந்து எது வரைக்கும் அப்படின்னா
சர்ச் பீரியட் வந்து AD 313 இருந்து AD 1157. இந்த ஒரு சர்ச் பீரியட் தான். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், பர்டிகுலர் டேட், இந்த ஒரு டேட் வந்து எதனால வந்து அசைன் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும், கிபி 70ல ஜெருசலம் வந்து டெஸ்ட்ராக்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து செகண்ட் சர்ச் பீரியட்ல ஃபுல்லாமே வந்து டார்க் ஏஜஸா இருந்துச்சு. இந்த ஒரு காலப்பகுதியில், அதாவது AD 313, இங்க இருந்துதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த செகண்ட் சர்ச்ல வந்து துன்புறுத்தல் அதிகமா இருந்துச்சு இல்லைங்களா கிறிஸ்டியன்ஸுக்கு. அந்த ஒரு துன்புறுத்தல் வந்து இங்க வந்து கம்மியாச்சு இந்த 313ல இருந்து. ஆனா அதே சமயத்துல பாப்பசி, அதாவது போப்பனுடைய ஆளுகை வந்து அதிகமாச்சு இந்த ஒரு 313ல இருந்து 1157 காலப்பகுதியில. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, சர்ச் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அது என்னதுன்னா பெர்கமு, தேர்ட் சபை, மூன்றாம் கால சபை. இதோடைய மீனிங் வந்து பார்த்தோம்னா எழும்பி வருதல், அதாவது இங்கிலீஷ்ல பார்க்கும்போது earthly elevation. So earthly elevation போது எதை வந்து குறிக்குதுன்னா ஆன்டி கிரைஸ்டினுடைய ஆதிக்கத்தை வந்து குறிக்குது. எது வந்து எழும்புதுன்னா பாப்பசி, அதனுடைய அந்த ஆளுகை வந்து அதிகமாகுது, அதுதான் வந்து எழும்பி வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கும்போது ஏஞ்சல், இந்த பெர்கமு சபையோட ஏஞ்சல் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஏரியஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு காலப்பகுதியில நடந்த கீ ஈவெண்ட்ஸ், அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன கீ ஈவெண்ட்ஸ் வந்து இந்த காலப்பகுதி 313ல இருந்து 1157 வரைக்கும் பார்க்கும்போது AD 539ல பார்க்கும்போது ஜஸ்டினியன் அப்படின்ற கிங் வந்து போப்புக்கு பாண்டிஃபெக்ஸ் மேக்சிமஸ் அப்படின்ற ஒரு தலைமை மத ஆளுநர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது மூலமா அந்த இடத்துல நிறைய போப்பினுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு காலப்பகுதி, இந்த ஒரு மூன்றாம் கால சபையில என்ன இருக்குன்னா நிறைய ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் வந்து உள்ள வந்திருக்கு. உதாரணத்துக்கு ட்ரினிட்டி, இந்த ஆன்டி கிரைஸ்ட், இந்த மாதிரியான நிறைய ஒரு ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் வந்து அந்த டைம்ல தான் வந்து உள்ள வந்திருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் ஃப்ரம் திஸ் சர்ச் பீரியட். இந்த ஒரு சபை பீரியட்ல இருந்து நமக்கு என்ன லெசன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அங்க இருக்கிறத பார்த்தாதான் லெசன் நம்ம பார்க்க முடியும். அங்க நம்ம பார்த்தோம்னா, அதாவது இந்த சபையின் தூதன் யாருன்னா ஏரியஸ். அவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, அதாவது எங்களுக்கு கொடுத்த கீ வேர்ட்ஸ் வந்து ரெவலேஷன் 2:13. அந்த வசனத்துல வந்து அந்திப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து ஆன்டிபஸ், ஆன்டி பாப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாப்பான்னு சொல்லும் போது அது போப்பை வந்து அடையாளப்படுத்தும். ஆன்டி பாப்பான்னு சொல்லும் போது போப்பை எதிர்த்து இருக்கிறாங்க. சோ யாரு வந்து போப்பை வந்து எதிர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏரியஸும் அவரோட ஃபாலோவர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தைரியமா அந்த டைம்ல வந்து அந்த ஃபால்ஸ் டாக்டரின்ஸ ஃபுல்லா ஆப்போஸ் பண்ணிட்டு ஒரு உண்மையான ஒரு ட்ரூத்ல அங்க நிலைச்சு நின்று இருக்கிறாங்க. சோ இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்னன்னா, நம்ம இப்ப கடைசி காலத்துல இருக்கோம். சோ இந்த டைம்ல நிறைய நமக்கு வந்து ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் வந்து இப்ப அதிகமா இருக்கு. ஆனா அதே சமயம் நமக்கு நல்லா தெரியும், இந்த டைம்ல வந்து ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கிற ஓநாய்கள்லாம் நமக்கு உள்ளே இருப்பாங்க. சோ எல்லாத்தையுமே எதிர்த்து அங்க ஏரியஸ் இருந்த மாதிரி ரொம்ப தைரியமா நம்ம வந்து ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் ஆப்போஸ் பண்ணி ட்ரூ டாக்டர்ல நம்ம நினைச்சிருக்கணும். இது ஒரு லெசன். இன்னும் ஒரு லெசன், அது வந்து என்னது அப்படின்னா, ஏரியஸோட கேரக்டர் டாக்டரின் வைஸ் நம்ம பார்த்தோம். கேரக்டர் வைஸுமே கூட ஹிஸ்டரியில என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஏரியஸ் வந்து அவர் கூட வந்து நிறைய கரெக்டா நம்பர் தெரியல, நிறைய சிஸ்டர்ஸ் கூட அவர் ஒர்க் பண்ணிருக்கிறாரு. ஆனாலுமே அன்மேரிடா இருந்துக்குன்னு ஒரு சின்ன கரை கூட இல்லாம, ஒரு சின்ன குறை கூட அவர் சொல்ல முடியாது. எந்த ஒரு பிளாக் மார்க்குமே இல்லை. அவருடைய எனிமீஸே வந்து அவரை விட்னஸ் பண்ணிருக்காங்க. சோ இதை பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் லெசன் இங்க ஏஎஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. சோ நாமளுமே கூட எந்த எப்படியாப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையா இருந்தாலுமே அது எல்லாத்திலயுமே நாம ஒரு பெஸ்ட் கேரக்டரா உலகத்துல நம்ம பிரகாசிக்கணும். அவ்வளவுதான். தேங்க்யூ சிஸ்டர். மொத்தம் 300 அன்மேரிட் சிஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டீம் சீக்கிரம் வாங்க. அடுத்தடுத்த டீம் இங்க வந்து நீங்க ஸ்டாண்ட் பண்ணுங்க, இங்க வந்து நிறுத்துங்க. அதுக்கடுத்த டீம் இங்க வந்து. கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நான் வந்து இப்ப
ஸ்தேவான் டீம்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு கொடுக்கப்பட்ட காலப்பகுதி என்னதுன்னா AD 70. அதுல வந்து சர்ச் பீரியட், வாட் இஸ் சர்ச் பீரியட், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து என்னுடைய காலப்பகுதி வந்து கிபி 70 டு கிபி 313. அப்புறம் பர்டிகுலர் டேட் அசைன் டு த ஸ்பெசிபிக் சர்ச் பீரியட் அப்படின்னா அப்போஸ்தலர்கள் மரிச்சதுக்கு அப்புறம் எங்களோட சபையில, இந்த 2ஆம் கால சபையில நிறைய பாடுகள் எல்லாம் பட்டாங்க. ஏன்னா அவங்க மரிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதனால நிறைய கள்ள போதனைகள் இது சபையில வந்து உள்ள வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த சர்ச் நேம் என்னதுன்னா சிமிர்னா. அதோட மீனிங் வந்து பிட்டர்னஸ். இந்த காலப்பகுதியில தான் பிசிக்கல் பெர்சிக்யூஷன் டே, அதாவது அதிகமான மரணங்கள் இந்த காலப்பகுதியில தான் நடந்திருக்குது. அப்புறம் இந்த சர்ச்சோட ஏஞ்சல் வந்து யோவான். அந்த கீ ஈவெண்ட்ஸ் இந்த சர்ச் பீரியட் பேஸ்ட் ஆன் த கீ வேர்ஸ் ப்ரொவைடட். அதாவது எம்பரர் டயோக்ளேட்டின் அப்படிங்கிறவர்னால 10 நாள் உபத்திரவம் அப்படின்னு குடிச்சிருக்கோம். அதாவது அது 10 வருஷத்துக்கு இதா இருக்கும். அதுக்கப்புறம் நிக்கோலஸ் மதஸ்தர் அப்படிங்கிறவரு நாஸ்டிக்ஸ், அதாவது பைபிளுக்கு எதிரான கொள்கை, அதை வந்து அந்த காலப்பகுதியில நிறைய பெருகிச்சு. இதோட வசனம் வந்து ரெவலேஷன் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதுல வந்து நம்மளுக்கான இம்பார்ட்டன்ட் லெசன் என்னதுன்னா, மரண பரிந்தும் அவங்க உண்மையா இருந்தாங்க, அது மாதிரி நம்மளும் உண்மையா இருந்தா ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சூப்பர். நெக்ஸ்ட் திங், கொஞ்சம் நல்லா கை தட்டிங்கன்னா ஃபாஸ்டா வருவாங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவில் அழைக்கப்பட்டிருக்க அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நான் வந்து ஐசாக்கின் மொரியா டீம்ல இருந்து வரேன். ஸோ எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள காலப்பகுதி வந்து AD 1517. சர்ச் பீரியட் பார்த்தோம்னா 1517 இருந்து 1874 வரை. ஏன் இந்த பர்டிகுலர் டேட் வந்து சர்ச் பீரியட்க்கு அசைன் பண்ணாங்கன்னா, அந்த பீரியட்ல தான் வந்து மார்ட்டின் லூதர் வந்து போப்க்கு அகேன்ஸ்டா 95 குற்றச்சாட்டு எழுதி கேட்ல ஃபிக்ஸ் பண்ணுவாரு. ஸோ அதனால தான் அதுக்கு அந்த அசைன் பண்ணாங்க. சர்ச் நேம் வந்து பிலடெல்பியா, which means brotherliness or brotherly, சகோதர அன்பு. ஏஞ்சல் வந்து மார்ட்டின் லூதர் கிங், who is also called as defender of faith. What are all the key events based on the keywords? எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கீவர்ஸ் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். இதுல என்னன்னா, மார்ட்டின் லூதர் கிங் வந்து பாப்பசிக்கு அகைன்ஸ்ட் நிக்கிறதா மெயினா கீ ஈவென்ட்ஸா சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கான லெசன்ஸ் என்னன்னா, போல்ட்னஸ், அதுக்கப்புறம் டிஃபீட். ஸோ நம்ம ட்ரூத் சொல்லும் போது எவ்வளோ பேர் டிஃபீட் பண்ணலாம், ஸோ நமக்கு அகேன்ஸ்டா இருக்கலாம். ஸோ அதில் எல்லாமே நம்ம பிரதர்லினஸையும் கொஞ்சம் இன்டல்ஸ் பண்ணி, ஸோ அதுதான். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, 1845 வில்லியம் முல்லர் வந்து அவரா ஒரு கால்குலேஷன் போட்டு கடற்கரையில போயிட்டு ஏசு கிறிஸ்து வருவாருன்னு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ரொம்ப டயர்டும் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாமளும் இல்லாம, ஸோ பிரதர்லி சாஸோட நம்ம ட்ரூத்காக நிற்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் திங், கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு வந்திருக்கிற டேட் என்னன்னா AD 1874. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த சர்ச் பீரியட். இந்த சர்ச் பீரியட் வந்து 1874 இருந்து ஆரம்பிக்குது. முடிவு வந்து கடைசி அந்த அங்கமான சபை முடிகிற அந்த டேட் நமக்கு தெரியாது. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் திஸ் பர்டிகுலர் டேட் அசைன் டு த ஸ்பெசிபிக் சர்ச் பீரியட், ஒய் இஸ் திஸ் ஸ்பெசிபிக் டேட். நம்ம இந்த கடைசி கால சபையோட ஸ்பெசிபிக் டேட் 1874 தான் அப்படின்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா, பர்டிகுலர் டேட்னா தானியேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாக்குற மாதிரி 1335 நாட்கள் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த டைம்ல ஜீசஸ் கிரைஸ்டோட இன்விசிபிள் பிரசன்ஸ் வந்து ஆரம்பிக்கிறதுனால இதுவரைக்கும் இல்லாத ஆதிகால சபையிலிருந்து இல்லாத ஒரு ஆசீர்வாதம் வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட இன்விசிபிள் பிரசன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அளவுக்கு மீறி இந்த உலகத்துல வந்து வர ஆரம்பிக்குது. தானியேல்
12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது நாலேஜ் ஆனது வந்து டூ அண்ட் ஃப்ரோவா, அதாவது நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த நாலேஜ் வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுனால நல்ல விஷயம் மட்டும் இல்லாம இந்த உலகத்துல அந்த நாலேஜ்னால டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கிற வார்ஸ் அண்ட் கான்ஃபிளிக்ஸும் அதிகமாகுது. ஸோ அதனாலதான் இந்த பர்டிகுலர் டேட் வந்து இதுக்கு அசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இல்லாத நாலேஜ் வந்து இப்போ வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கிறதுனால. ஸோ வாட் இஸ் த சர்ச் நேம்? இந்த சர்ச் நேம் வந்து லவோதேக்கியா. வாட் டஸ் இட் மீன்? அது என்ன மீன் பண்ணா ஜட்ஜ்டு பீப்புள் இல்ல ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹூ இஸ் த ஏஞ்சல் ஆஃப் தி சர்ச்? நமக்கு நல்லாவே தெரியும் இந்த சர்ச்சோட ஏஞ்சல் யாருன்னா ஃபர்ஸ்ட் சார்லஸ் தேஸ் ரசல். எப்படி சொல்றோம்னா மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல பார்க்கும்போது அந்த வைஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் ஆண்டவர் போது இருக்கிறவர் கிட்ட வந்து ஆண்டவர் வந்து டியூ டைம் ஃபுட்டை வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் நம்முடைய ரசல் பிரதர் மூலமா நமக்கு ஏராளமான மீட்டிங் டியூ டைம் நிறைய ஏற்ற கால சத்தியங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து நமக்கு நிறையவே அட்வான்டேஜஸ், நிறைய ட்ரூத்ஸ் வந்து தெரியப்பட்டிருக்கு. இது வரைக்கும் தெரியாதது எல்லாம் தெரியப்பட்டிருக்கு. ஸோ ரசல் பிரதர் தான் லவோதேக்கியா சபையின் ஏஞ்சல். So last question வந்து what are the key events in the church period based on the keywords provide? So எங்களுக்கு கொடுத்த keywords என்னன்னா Revelation 3:20. அதுல வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வசனம், இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஷணம் பண்ணுவேன். இதுதான். சோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இப்போ கடைசி கால சபையில வந்து நம்முடைய இருதயம் ஆகிய இந்த கதவை வந்து தட்டுறாரு. சோ இதுல வந்து கீ ஈவெண்ட்ஸா பார்க்கும்போது 3 டிவிஷன்ஸ்ல வரலாம். ஒண்ணு வந்து சர்ச், இன்னொன்னு வந்து வேர்ல்டு, தேர்ட் வந்து இஸ்ரேல் பீப்புள். சர்ச்க்கு வந்து எப்படி கீ ஈவெண்ட்லாம் இருக்குன்னா நம்மளோட கூட வந்து அவர் நம்மளோட போஷணம் பண்றாரு, நமக்கு அளவுக்கு அதிகமா சத்தியம் கொடுத்து. சோ செகண்ட் வந்து வேர்ல்ட்லி பீப்புளுக்கு இந்த நாலேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ரெவலேஷன்ல பார்க்கும்போது இது நாலேஜ் ஸ்ப்ரெட் ஆகிற விஷயத்தோட அவர் இந்த உலகத்துல இருக்கிற அமைப்பை எல்லாம் கட்டி கொண்டு இருக்கிறாருன்னு பாக்குறோம். தேர்ட் விஷயம் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட எப்படி பாக்குறோம்னா இஸ்ரேல் தேசத்தோடைய அந்த ஒரு டெவலப்மெண்ட்டையும் நம்ம பாக்குறோம். தேவன் வந்து இப்போ நம்ம பிரசன்ட் டைம்ல அவங்களோட கூட ஈடுபட்டு இந்த உலகத்தை எப்படி வந்து கடைசி காலத்துல எல்லாம் கட்டுறது அப்படின்ற ஒரு கீ ஈவெண்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம சாம்ஸ் 80 இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். அன்பான சகோதர சகோதரிகளே, முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பெரிய கைத்தட்டல் என்ன பண்ணிடலாங்க, எல்லா டீமுக்குமே கொடுத்தலாம். ரொம்ப அருமையா என்ன பண்ணாங்கன்னா வாலிபர்கள் ரெவலேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட் டைம்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ரெவலேஷன் புக் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு என்ன வருங்க, அந்த ஒரு புக்கு பேரை போட்டோடனே நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும், ரெவலேஷன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதை ஹெசிடேட் பண்ணுவோம், இல்லைன்னா அதை தனியாக எடுத்து வச்சு மீதி புக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்து ரிசர்ச் பண்ணுவோம், படிப்போம். ஆனால் இதை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா தொடவே மாட்டோம். ஸோ அதனால அப்படி பண்ணிடவே கூடாது அப்படின்றதுக்காக என்ன இந்த ஒரு ப்ரோக்ராம், ஓகேங்களா. அந்த ஒரு ஆட்டிடியூடே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் growth-உம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ரொம்ப கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். சோ என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் கடைசி காலத்துல நடக்குது அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெவலேஷன் புக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நியூ டெஸ்டமெண்ட்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபுல்லாவே வந்து ஒரு ப்ராஃபட்டிக், ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா எது மட்டும் தாங்க இருக்கு, ரெவலேஷன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ அதனால அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது வந்து ஒரு ப்ரிவிலேஜ். தேவன் நம்மளுக்கு அதை வந்து சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும் போதே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரிவிலேஜ், அது ஒரு கிருபை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அதனால என்ன பண்ணிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதை நம்ம ஒதுக்கி வைக்க வேணாம். அதே மாதிரி ரெவலேஷன் 1 அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஒண்ணு இருக்கும். என்னன்னா என்ன வசனம்னா, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது அப்படின்னு சொல்லிட்டு யோவானுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அவரு ஆதியில பார்த்ததும் அவருடைய கடைசி காலத்துல பார்த்துட்டு இருக்கதும் இதுக்கப்புறம் பார்க்க
போறதையும் என்ன பண்ணு எழுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதேதான் நம்மளுக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த 6 கால சபையோட ஹிஸ்டரியும் நம்ம என்ன பண்றோங்க தெரிஞ்சிருக்கோம். இப்ப 7ஆம் கால சபையில என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கப்புறம் இன்னுமே 1000 வருட அரசாட்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் எதுலதான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ரெவல்யூஷன் புக்ல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோம். சோ 1000 வருட அரசாட்சி அந்த ஒரு மில்லினியம் கிங்டம்ல அதோட சத்தியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெவல்யூஷன் ஸ்டடி ரொம்ப ரொம்ப அங்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வந்து பார்த்தோம்னா ரெவல்யூஷன் சாப்டர் 1ல இருந்து 13 வரைக்கும் 13 வரைக்கும் பாத்தீங்கன்னா சுவிசேஷ யுகத்தை குறிச்சு அழகா தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஒரு அழகான ஒரு வியூ அங்க கொடுத்திருக்கிறார். ஒரு வியூல 5 வியூ என்ன பண்ணிருக்கிறாருன்னா 5 கோணத்துல என்ன பண்ணிருக்கிறாருன்னா சாப்டர் 1ல இருந்து 13 வரைக்கும் அங்க அழகா கொடுத்திருக்கிறாரு. எதை குறிச்சுன்னா சுவிசேஷ யுகத்தை குறிச்சு. அடுத்த சாப்டர் 14ல இருந்து 19 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் அறுவடையை குறிச்சு என்ன பண்ணிருக்கிறாருன்னா அதே மாதிரி 5 வியூ 5 கோணத்துல தேவன் அங்க என்ன பண்ணிருக்கிறாருன்னா நம்மளுக்கு தீர்க்க தரிசனமா கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி கடைசி 3 சாப்டர் 20, 21, 22 மூணுத்துலயுமே 1000 வருட அரசாட்சியில என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றதையும் 5 கோணத்துல என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இந்த ஒரு புக்கு ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாங்க புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா படிக்க ஆரம்பிக்கலாம். யாரும் பயப்பட வேணாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோங்க இப்ப எல்லாருமே ரொம்ப அழகா வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் கரெக்டுங்களா? அப்ப நம்மளோட ஃப்ரீ டைம்ல எடுத்து ஒழுங்கா நம்ம ஸ்டடி பண்ணோம்னா எவ்வளவு விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா தெரிஞ்சுக்கலாம். நிறைய புக்ஸ் இருக்கு. ஃபாரின் ஆத்தர்ஸ் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நியூ எல்பெனி இங்கிலீஷ் இப்ப தமிழ்லயே என்ன பண்ணிருக்காங்க நிறைய புக்ஸ் வந்துச்சு ரெவல்யூஷனை குறிச்சு. பிரதர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் வாரமா எடுத்திருக்காங்க. இப்ப எடுத்துக்கிட்டும் இருக்காங்க சில இங்கிலீஷால. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவன் கொடுத்துட்டு இருக்கார். அதை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றதுதான் அங்க ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சோ ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ண அனைத்து சகோதர சகோதரிக்கும் டீம் சார்பாக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்க என்ன பண்றோம் கிளம்புறோம். தேங்க்யூ. பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, அருமையான இந்த ஒரு தருணத்துல கூட கடந்த முறை தன்னுடைய அடையாளத்தை 5வது டீம் தான் கரெக்டாக செஞ்சாங்க. ஆனா அறிவிப்பை கேட்டு இந்த டைம் எல்லா டீமுமே வந்து கரெக்டாக தங்களுடைய அடையாளத்தை காட்டிட்டீங்க. இது இங்கே இப்போ மாத்திரம் இல்லை, இந்த 3 நாள் தொடரணும். உங்களுடைய ஜீவன் இருக்கிறனால வெளியிலையும் போய் உங்களோட அடையாளத்தை காட்டி நீங்க மறந்துட வேணாம். அதற்காக எல்லா டீமுக்கும் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல்